பிரியாணி பண்ணி முடித்த உடனே வெஜிடபிள் குருமாவும் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றாவே நறுக்கிட்டாங்க. வெங்காயம், தக்காளிகள் எல்லாமே நறுக்கிட்டாங்க முன்னாடியே. லாஸ்ட்டாக தான் வெங்காயம் நறுக்குனாப்புல. நறுக்கி முடிச்சுட்டு அந்த எல்லாம் வேக வைக்கணுன்றதுக்காக பட்டாணியோடு சேர்த்து எல்லாத்தையும் வேக போட்டிருந்தாங்க. இதே பிரியாணியோட பதத்துக்கு சேர்த்து எடுத்துக்கிருவோம், ஒரே இதில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஒன்றா வேக போட்டாங்க. அதுக்கு உள்ளே இடையே பார்த்தீங்கன்னா சோயாவே உள்ளே வச்சு வேக வச்சுட்டாங்க. ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வச்சது மூலிமா அதுலேருந்து இது பண்ணிட்டாங்க. ஒரு சட்டி வச்சு சட்டியில் பட்டாணியை கொட்டி காய்கறியை கொட்டி ஒரு உப்பு போட்டு கொஞ்ச நேரத்துக்கு வேக விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு வேக்காட்டில் வெந்துச்சுங்க. வெந்து முடித்தோடனே குருமா வைக்கிறதுக்கு ஒரு சட்டியை ஏற்றியாச்சுங்க. சட்டி ஏற்றி அதில் கொஞ்சம் ஒரு 700 எம்எல் 750 எம்எல் இருக்கும் ஆயில் ஊற்றினாப்புல. அதில் ஊற்றி முடிச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அனல் சரியான அனல் நிற்க முடியலை. அதில் ஒரு 1/2 லிட்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு 200 எம்எல் ஊற்றிருப்பாப்புல, 250 எம்எல் ஊற்றினது போக பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்குறோம் அப்படின்ட்டாங்க. அதில் வதக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை கொட்டி சரி வதக்கிடுவோம் அப்படின்ட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வதக்கி ஒரு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் தக்காளி கொட்டி அதையும் வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க தெரியும் தக்காளி. இப்போ அதுக்கப்புறம் வதக்கிட்டார். வதக்கிட்டு தக்காளியும் கொட்டி வதக்கிட்டார். வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்தில் காய் வேக வச்சு வச்சுருந்தோம்ல, காயை வேக வச்சு வச்சுருந்த காய் எல்லாத்தையுமே வடிகட்டி தனியாக ஆற வச்சுருந்தாங்க. அதையும் ஒன்றா கொட்டி ஒரு பெரட்டிட்டாங்க. பெரட்டி முடித்தோடனே அதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் போட வேண்டியது இருந்துச்சு. அதோடய நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டு இடையிலேயே போட்டாப்புல, அது முன்னாடியே போடல போல். மறுபடியும் போட்டு ஒரு வதக்கிட்டு மிளகா பொடி, அதில் குருமா மசாலா கொஞ்சம் போட்டார். போட்டுட்டு ஜீரகத்தூள், மல்லித்தூள்லாம் அதை சேர்த்து ஒன்றா கொட்டி வச்சுருந்து அதையும் கொட்டிட்டாப்புல. கொட்டிட்டு தேவையான உப்பு அளவு கொட்டிட்டு அதில் ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. ஆகணுன்னா கொஞ்சம் தண்ணி பத்தாதனால தண்ணி ஊற்றி அவ்வளோதான். அதுக்கு தேங்காய் பால் இதெல்லாம் அரைக்க சொல்லியிருந்தாப்புல, அதுவும் அரைச்சிட்டு அப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டு இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற அடுத்தடுத்த லோக்கல் அப்டேட் வந்து நமக்கு வீடியோவாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.